வணக்கம். நம்ம நாலடியார்ல ஈயாமை அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். 275 வரைக்கும் பார்த்தோம். இனிமே வரக்கூடிய 5 பாடல்களை பார்க்கலாம். அதாவது கொடுக்க விரும்பாதவனுடைய செல்வத்தினால அந்த செல்வத்துக்கும் பயனில்லை, அந்த செல்வத்தை வைத்திருப்பவனுக்கும் பயனில்லை அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு இது. கொடுப்பதனால வரக்கூடிய வ- உ- பெருமைகளை எல்லாம் முன்னாடி இந்த அதிகாரங்கள்ல பார்த்தோம். அதே போல அஹ் நன்றியில் செல்வம் அப்படின்னும் பார்த்தோம். அது எப்படி இந்த செல்வம் என்பது யாருக்கும் உபயோகம் இல்லாததுன்னு பார்ப்போம். இந்த அதிகாரத்துல ஈயாமை அப்படிங்கறதுனால என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் சொல்லிட்டு இருக்கு. சரி, 276வது பாட்டு. இது கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாட்டு. என்னோடது என்னோடது என்று அவன் தன்னுடைய பொருளை தானே வைத்துக் கொண்டிருப்பான். அந்த பொருளும் தன்னுடையது என்று இருக்கும். அது யாருக்குமே கொடுக்காம அந்த செல்வமானது பயனில்லாமல் அழிந்து போகும். அவ்வளவுதான். என்னோடது என்னோடது அப்படியே அது அப்படியே மக்கி மறைஞ்சு போயிடும். யாருக்கும் அது யாராலையும் அது யாருக்கும் அது பயனில்லாம போயிடும் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. எனதெனது என்றிருக்கும் ஏழை பொருளை எனதெனது என்றிருப்பன் யானும் தனதாகில் தானும் அதனை வழங்கான் பயன் தூவான் யானும் அதனை அது. அதாவது பொருள் மீதுள்ள பற்றை இந்த பாட்டு சொல்லுது. அந்த பொருள் மீதுள்ள பற்றினால அவன் யாருக்கும் அதை கொடுக்க விரும்புறதே இல்லை. எனதெனது என்றிருக்கும் ஏழை பொருளை. ஏழை என்பது இங்க இந்த பொருள் வைத்திருப்பவனை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவன் எப்படி ஏழை? அவன்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, ஆனால் அவனுக்கு யாருக்கும் கொடுக்குற மனசு இல்லை. அதனால அவன் ஏழைதான். அந்த மனசு இல்லாததுதான் இங்க ஏழை அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசு கொஞ்சமா வறுமையிலிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனசு இருக்கிறவன அவன் தான் செல்வந்தன் என்று முன்னாடி பாட்டிலையும் சொல்லியிருந்தார். அதே போல இங்க ஒரு பொருள் மிகுதியாக இருக்கிறது, ஆனால் யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவனை இந்த பாடல் ஏழை என்று சுட்டுகிறது. எனது எனது என்றிருக்கும் ஏழை பொருளை எனதெனது என்றிருப்பன் யானும். நானும் அந்த பொருள் இங்க இந்த இடத்துல யானுங்கிறது இந்த பொருளை சொல்லுது. நான் என்னோட தான், என்கிட்டயே தான் இருப்பேன், எங்கேயும் போகாது என்று சொல்லி இந்த பொருளும் அப்படியே இருக்கும். தனதாகில் தானும் வழங்கான். தனதாகில் அந்த பொருள் அவனோடது தானே, அவனுக்கு உரிமையான பொருள் தானே, அவன் சம்பாதிச்சது தானே, அவன் யாருக்காவது கொடுக்கலாம்ல, ஆனா கொடுக்க மாட்டான். தானும் அதனை வழங்கான் பயன் தூவான். சரி, தானேவாவது அனுபவிக்கிறானா? யாருக்கு கொடுக்கிற வழக்கம் இல்லை, தானே நன்றாக உண்டு உடுத்து அதை அனுபவிச்சு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறானா? பல பணம் இருப்பதனால இருக்கக்கூடிய பயன் பெறும் வாழ்க்கையை அனுபவிக்கிறானா? அதுவும் கிடையாது. பயன் தூவான் யாரும் அதனை அது. அப்ப அந்த பொருளும் அப்படியேதான் இருக்கும். அந்த பொருளும் செலவழியாமல் பயன்படாமல் யாருக்கும் உபயோகப்படாமல் அதுவும் அப்படியேதான் இருக்கும். அவ்வளவுதான். சோ இந்த பாடல் சொல்லப்படுவது ஒன்று அவன் பயன்படுத்த வேண்டும், அல்லது அந்த பொருளுக்காவது பயன் இருக்க வேண்டும். ரெண்டுமே இல்லாமல் யாருக்கும் உபயோகம் இல்லாமல் அது அழிந்து போகக்கூடிய ஒன்றாக ஒரு செல்வத்தை மாற்றி விடுவது. அதுதான் ஈயாமையினால வரக்கூடிய ஒரு பெரிய நஷ்டம். என்ன அப்படின்னா, அந்த பொருளுக்கும் அது நஷ்டம், அந்த பொருளை வைத்திருப்பவனுக்கும் அது நஷ்டம். அவ்வளவுதான். சோ அதுதான் இந்த பாடல் சொல்ல வரக்கூடிய பொருள். எனது எனது என்றிருக்கும் ஏழை பொருளை எனதெனது என்றிருப்பன் யானும் தனதாகில் தானும் வழங்கான் பயன் தூவான் யானும் அதனை அது. அதாவது பயன் தூவான் என்பதை யாரும் அதனை அது. என்னுடைய பொருளாக இருப்பதற்குரிய பயனை அந்த பொருளுக்கு தராமல் போவது. ஒரு செல்வம்னா பலருக்கும் சுற்றி வர வேண்டும், அப்படி எல்லாருக்கும் கொடுத்து அப்படி ஒரு ரவுண்டு வரும், அது வரணும். அப்பதான் அதனால பயன் உண்டு. இல்ல ஒருத்தர்கிட்டயே இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு கொடுக்கவும் இல்லாதவன் தானும் அனுபவிக்காதவனை ஏழைன்னு தான் சொல்ல முடியும். அதனால இதனால யாருக்குமே பயனில்லை. இப்ப ஈயாமையினால வரக்கூடிய துன்பம் முக்கியமானது என்ன அப்படின்னா, அவன் ஏழ்மையுடையவனாகவே கருதப்படுவான் அப்படிங்கிறது தான். சோ இதே பாடல் தான். இதுக்கு வேற உதாரண பாடல்கள் இல்ல. சரி, அடுத்த பாட்டு நம்ம போலாம். அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். எல்லாம் அவனுக்கு ஒரு கஷ்டமுமே கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. கொடுக்காதவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்ன கஷ்டம் இல்லை அப்படின்னா, அதாவது கொடுக்காதவன் என்ன, ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஒருத்தன்கிட்ட பணமே இல்லை. ஆனா பணம் நிறைய வச்சிருக்கிறவனை விட பணமே இல்லாதவன் ஒரு வகையில ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை உடையவன். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறது இந்த பாட்டு சொல்லுது. ஏன்னா பணத்தை காக்கணுங்கிற கஷ்டம் இல்லை. அதை எடுத்து எடுத்து தோண்டி தோண்டி பார்த்து, அந்த காலத்துல எல்லாம் மண்ணுல புதைச்சு வைப்பாங்க இல்லையா. ஒரு பேங்கோ அந்த மாதிரியான ஒரு சேஃப் சிஸ்டம் இல்லாத போது அதை மண்ணுல ஒரு பானையில போட்டு மண்ணுல புதைச்சு வைக்கிற வழக்கம் தான் அதிகமா இருந்திருக்கும். அப்ப அதை அப்பப்போ தோண்டி தோண்டி பார்த்து எடுத்து பார்க்கணும், அந்த புதையல் பத்திரமா இருக்கான்னு. அந்த துன்பமும் இல்லை. அல்லது பிறருக்கு வன்முறையாக அதை பறித்துக் கொள்வார்களோ என்ற துன்பமும் இல்லை. அதனால
பணம் இருப்பவனை விட இல்லாத ஏழை என்பவன் மிக சந்தோஷமானவன் இந்த உலகத்துல. ஏனென்றால் பணம் வைத்து யாருக்கும் கொடுக்காதவனுக்கு இத்தனை துன்பங்கள் இருக்கு. இவ்வளவு துன்பங்களை பணம் நிறைய வச்சிருக்கிறவன் அனுபவிக்கிறான். அப்போ அது அதெல்லாம் இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த ஏழைக்கு இல்லை அப்படிங்கறத ஒரு நகைச்சுவையோடு, ஒரு இழிவு நகைச்சுவையாக இந்த பாடல் சொல்கிறது. வழங்காத செல்வரின் நல்கூர்ந்தார் உய்ந்தார், இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார், உழந்ததனை காப்புய்ந்தார், கல்லுதலும் உய்ந்தார், கைநோவ யாப்புய்ந்தார் உய்ந்த பல. உய்ந்தார் அப்படின்னா உய்தல் அப்படின்னா தப்பித்துக் கொள்ளுதல், அதுல இருந்து மீண்டு வருதல், அல்லது அதுல இருந்து வெளியிலே வந்து விடுதல், அந்த துன்பத்தில் ஆட்படாமல் இருத்தல். இப்படி எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம். வழங்காத செல்வரின், ஒருவருக்கு வழங்குவதற்கு மனதில்லாத ஆனால் செல்வம் நிறைய இருப்பவர்களை விட நல்கூர்ந்தார் உய்ந்தார். நல்கூர்ந்தார்னா வறுமையுடையவர்கள். அந்த செல்வம் இருப்பவர்களை விட வறுமை இருப்பவர்கள் நிறைய விஷயங்கள்ல காக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தப்பித்தவர்களாக இருக்கிறார்கள். எதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டாங்க அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார். இது வச்சிருந்தாதானே இழக்க முடியும், இல்லையே. ஒரு வறுமையுடையவனிடம் பொருள் இல்லை, அவனால அவன் பொருளை இழக்க போறான் அப்படிங்கிற துன்பமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் செல்வனுக்கு அந்த துன்பம் இருக்கிறது. அவன் வைத்திருக்கிற பொருள் அவனிடமே எப்பவும் இருக்குமா, அல்லது யாராவது இதை கொள்ளையடிச்சு போயிடுவாங்களா, பிடுங்கிட்டு போயிடுவாங்களா, அல்லது அரசன் திடீரென்று ஒரு நாள் பறிமுதல் செய்து விடுவானா என்ற எந்த துன்பமும் பொருள் இல்லாதவனுக்கு கிடையாது. ஆனா செல்வமுடையவனுக்கு அந்த துன்பம் இருக்கிறது. இழந்தார் எனப்படுதல் உய்ந்தார். இந்த செல்வத்தை இழந்து விடுவான் என்பதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், அதாவது வறுமையுடையவர்கள். உழந்ததனை காப்புய்ந்தார். உழந்ததனை அப்படின்னா பிறருக்கு கொடுக்க போய் பொருளை காத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம். உழந்து அப்படின்னா, ஐயோ அது எப்படி காப்பந்து பண்றது, எங்க சேர்த்து வைக்கிறது, எந்த இடத்துல வச்சா பத்திரமா இருக்கும், யார்கிட்ட வச்சா பத்திரமா இருக்கும், அப்படிங்கிற இந்த சிக்கலான எண்ணங்கள்லாம் இல்லாமல் வறுமையுடையவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். உழந்ததனை காப்புய்ந்தார். இந்த காப்பை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இந்த பணத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனசு உழண்டு யோசிப்பான் இல்லையா, அந்த துன்பங்களில் இருந்து இந்த வறுமையுடையவர்கள் தப்பித்து விட்டார்கள். உய்ந்தார் தம் கைநோவை யாப்புய்ந்தார் உய்ந்த பல. கல்லுதலும் உய்ந்தார். அடுத்தது கல்லுதலும் உய்ந்தார். கல்லுதல்னா கல்லி எடுத்தல்னா தோண்டி எடுப்பது. தோண்டி அது பொருளை உள்ள வச்சு தோண்டி பார்த்து எடுக்கிறது. அப்பப்போ என்றது சரியா இருக்கா இல்லையா, திடீர்னு டவுட் வரும், யாராவது பாத்துட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, கொஞ்சத்தை எடுத்து திருப்பி பழையபடி மறைச்சு வச்சிருக்காங்களா, இதெல்லாம் தான் கல்லுதல் அப்படின்னா. தோண்டி பார்க்கிற அந்த துன்பம் அது இல்லை. அந்த துன்பம் வறுமையுடையவர்களுக்கு இல்லை, ஆனால் செல்வமுடையவர்களுக்கு அது இருக்கிறது. தம் கைநோவை யாப்புய்ந்தார் உய்ந்த பல. அதாவது யாராவது தன்னுடைய பொருளை வன்மையாக பறித்து விடுவார்களோ, பிடிக்கப்பட்டு தன் கைகளை பிணித்து அந்த பொருளை பறித்துக் கொள்வார்களோ என்கிற துன்பத்தையும் நல்கூர்ந்தவர்கள் அடைவதில்லை. வறுமையுடையவர்கிட்ட பணம் எதுவும் கிடையாது, அதனால அந்த துன்பமும் இல்லை. அப்போ இந்த துன்பங்கள் எல்லாம் செல்வம் உடையவனுக்கு உண்டு. அதுவும் எப்படிப்பட்டவனுக்கு என்றால், செல்வத்தை வைத்துக் கொண்டு பிறருக்கு கொடுக்க மனமில்லாதவனுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் உண்டு. அதை பத்திரமா பாதுகாக்கணுமே, அதை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, பிடுங்கிக்க கூடாது, தோண்டி பார்க்கணுமே அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இருக்கு. இதுக்கு பதிலா பிறருக்கு கொடுத்து இன்பம் அடையலாம் அல்லவா, அந்த இன்பத்தை அவங்க அடைகிறது இல்லை. பிறருக்கு கொடுத்தால் இந்த பயம் எல்லாம் இருக்க போறது கிடையாது. அந்த பொருள் கொடுக்க வளர போகிறது. அந்த பொருளை கொடுத்தவர்களுக்கும் அது இன்பம், அதை வாங்கி கொண்டவனுக்கும் இன்பம். ஆனால் இது எதுவுமே தெரியாம பொருளையும் வச்சுக்கிட்டு பூதம் காக்குற மாதிரி தானே எல்லாத்தையும் தானும் அனுபவிக்காம இப்படி பார்த்து நிறைய பேர் இருந்திருப்பாங்களா இருக்கும் அந்த காலத்துல. அதனால இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதும்படியாக நேர்ந்தது. சோ ஒரு கிண்டலாக இப்படி கொடுக்காத செல்வமுடையவர்களை விட வறுமையில் வாழ்பவர்கள் எவ்வளவோ மேல், அவர்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த பாடல் சொல்லும். அதுதான் இந்த பாடல். பிறருக்கு கொடாதவர்களை விட வறுமையுடையவர்கள் நல்லவர்கள். இதேதான் நிறைய பாட்டு இதுக்கு ஒரு பாட்டு உதாரணமா கொடுத்திருக்காரு. நீதிநெறி விளக்கத்துல இருந்து ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பழமொழி, அறநெறிச்சாரம், நீதிநெறி விளக்கம். வள்ளன்மை இல்லாதான் செல்வத்தின் மற்றையோன் நல்குறவே போலும் நனி நல்ல. இது நீதிநெறி விளக்க பாடல். வள்ளன்மை இல்லாதான் செல்வத்தின் மற்றையோன் நல்குறவே போலும் நனி நல்ல. பொன்னே அருளிலன் அன்பிலன் கண்ணறையன் என்று பலரால் இகழப்படான். இது ரொம்ப கிளியராவே சொல்லுது இந்த பாட்டு. அதாவது செல்வம் வச்சிருக்கிறவன் கொடுக்கலனாதான் எல்லாரும் அவனை பார்த்து திட்டுவாங்க. அருள் இல்லாதவன் அவனுக்கு அன்பு இல்ல, அவனுக்கு கண்ணோட்டம் என்கிற ஒரு தன்மை இல்லை அப்படின்னு. அதே வறுமையுடையவனை பார்த்து யாரும் ஒண்ணும் சொல்ல போறதில்லை. எப்ப அவன் ஏற்கனவே அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட போய் கேட்டா அவன் எப்படி கொடுப்பான்.
அப்படின்னு அவனை இன்னும் பாராட்டதான் செய்வார்களே ஒழிய, இருந்தா கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, வச்சுக்கிட்டு கொடுக்காதவனுக்கு தான் இத்தனை பழிபாவங்களும் வந்து சேரும். அதனால இந்த கொடுக்காதவனுடைய செல்வத்தை விட வறுமை என்பது எவ்வளவோ மேலானது அப்படிங்கிறது உதாரண பாடல் மூலமாகவும் நமக்கு புரிய வருகிறது. சோ அதுதான் இந்த பாட்டு. சரி, அடுத்த பாட்டு, செல்வத்தை வந்து தாய் இருக்கும் போதும் கொடுக்கறது இல்ல, அல்லது தாயத்தார் கிட்ட போனாலும் அவங்களுக்கு கொடுக்கும். அது மொத்தம் போன பிறகு அவனுடைய செல்வம் எல்லாம் அவனுடைய தாயாதிகளுக்கு தான் போகும். அந்த பிள்ளை இல்லாத வீட்டுக்கு அல்லது தாயாதிகளுக்கு பிள்ளைகளுக்கு தான் போகும். அப்ப அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கோ அல்லது அந்த சொத்துனால பலருக்கு உதவி செய்வதற்கோ மனசு வராது. அதே போல இவன்கிட்டயே இருக்கும்போது இவன் கொடுத்தா தயாதிகள் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இவனோட சொத்து தானே அது. இவன்கிட்ட இருப்பதை இவனே கொடுத்தா யாரும் ஒண்ணு கேள்வி கேட்க போறது கிடையாது. ஆனால் அப்பவும் அவன் கொடுக்க மாட்டான். அப்ப அந்த அவங்களுக்கு போனேன், இப்போ அவங்க கொடுத்தாலும் இவன் கேள்வி கேட்க முடியாது. அப்பாவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த பாட்டுக்கு விளக்க உரை எழுத வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல யாரோ இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து இதை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாட்டை அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு விளக்க உரையில கீழே வந்து ஒரு குறிப்பு கொடுக்கிறார். யாரையோ குறிப்பிட்டு இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு. சொத்து தகராறு எல்லா காலங்களிலும் இருக்கிறது தான். அதனால ஒன்றும் அதிசயமானது ஒண்ணும் இல்லை. தனதாக தான் கொண்டான் தாயத்தவரும் தமதாய பொழுதே கொடார், தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார், தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. முதல் 2 வரி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. தனதாக தான் கொண்டான், தன்கிட்டயே தன்னுடைய சொத்து இருக்கும் பொழுது அவன் கொடுத்து உதவலாம் யாருக்காவது, ஆனா அவன் கொடுத்து உதவுறது கிடையாது. தாயத்தவரும் தமதாய பொழுதே கொடார், அதே அந்த சொத்து பாசான் ஆகி வேறொரு தாயத்தவர்களுக்கோ பங்காளிகளுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ போயிடுச்சு அப்படின்னா அவங்களாவது கொடுப்பாங்களா அப்படின்னா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுக்க மனசு வராது. அதே போல தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார், இதே அந்த சொத்து இவன்கிட்டயே இருக்கும் பொழுது இவனுக்கு உரிமையுடையதாகவே இருக்கும் பொழுது அவன் யாருக்காவது கொடுக்க விரும்பினா அப்படின்னா இப்ப தாயத்தவர்கள் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது இவனுடையது, இவன் சம்பாதித்தது, இவனுடைய உரிமை பொருள், இவன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அந்த தாயத்தவர்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப கொடுக்கலாம்ல, அவன் கொடுக்க மாட்டான், அந்த சமயத்தையும் கொடுக்க மாட்டான். தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது, இதே அந்த சொத்தெல்லாம் அவர்களுடைய கைக்கு போய்விட்டது என்றால், அவர்களுக்கு உரிமையுடையதாக ஆகிவிட்டது என்றால், அப்ப அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப இவனாலையும் அதை இல்லைன்னு கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. சோ இது ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டையோ நடந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த மாதிரி நடந்திருக்கிறது. அதுதான் இந்த பாடல் சொல்கிறது. அதாவது தன்னுடையதாக இருக்கும் பொழுதும் கொடுக்கறது இல்ல, பிறருக்கும் அதை அந்த பிறரிடம் போகும்போது இந்த பிறரும் கொடுக்க மாட்டார்கள். அப்ப அந்த செல்வம் என்பது யாருக்குமே இல்ல, அவங்களுக்குள்ளே அவங்க அதை அனுபவிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வராது. இப்ப நிறைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்காங்க. அதனால ஒரு பணம் இருந்தது என்றால் அதை இறந்து மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த பணத்தினுடைய அது அந்த பொருள் சேர்ந்ததற்கான அழகு. அதனால அதை அப்படி கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாட்டு வேற விதமா சொல்லுது. தனதாக தான் கொண்டான் தாயத்தவரும் தமதாய பொழுதே கொடார், தனதாக முன்னே கொடுப்பின் அவர் கடியார், தான் கடியான் பின்னை அவர் கொடுக்கும் பொழுது. யாரா ஒருத்தர் கொடுக்கணும். ஒண்ணு இவனுடைய உரிமை பொருளா இருக்கும் போது இவன் கொடுக்கணும், அல்லது அவர்களுக்கு என்று உரிமையுடையதாக அது ஆன போது அவர்களாவது கொடுக்கணும். 2 பேரும் கொடுக்கறது இல்ல. அப்போ ஈயாமை என்பதனால இந்த செல்வம் இப்படி அவங்களுடைய கையில தான் மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேறொருவருக்கு பயன்படாது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. மேபி அந்த காலத்துல இருந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அது பேசியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால இந்த பாடலனா எப்படி பிறந்திருக்கிறது. செல்வம் வந்து கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடையதா அது இருக்கும் பொழுது நாம பிறருக்கு கொடுத்து அதை பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கு உரிமை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்ப போய் உரிமை கொண்டாட முடியாது. அதாவது உன் கையில இருக்கும் போதே கொடுத்து உதவு அப்படிங்கறதா இந்த பாடலுடைய பொருள் என்று விளக்க உரை ஒரு உரையை தருகிறது. சரி, அடுத்த பாட்டு ஒரு வள்ளல் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னா எந்த விதமான மனக்கோணல்களும் இல்லாம உடனே கொடுக்கணும், ஸ்பான்டேனியஸா அது வரணும். உடனே இந்த உனக்கு வேணுமா இந்த அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் வலிந்து ஒருவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ வந்துட்டியா உனக்கு கொடுத்தே ஆகணுமா, ஐயோ என்னோட இதெல்லாம் பாழா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி கொடுக்க, அப்படி மனசு ரொம்ப கடினப்பட்டு முறுக்கிட்டு கொடுத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்றுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு இயல்பாக பால் கொடுக்கிற பசு மாதிரி முதல்ல சொன்னது,
ஆனால் வலிந்து அந்த பசுவிடமிருந்து பாலை கறந்து கொள்வது போன்றது இரண்டாவது வகை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இரவலர் கன்றாக ஈவார் ஆக விறகிற் சுரப்பதாம் வன்மை, விறகின்றி வல்லவர் ஊன்ற வடி போல் வாய் வைத்து கொல்லச் சுரப்பதாம் கீழ். இத பாருங்க, வாய் வைத்து கொல்லச் சுரப்பது. வாய் வைத்து அதாவது அந்த பசுவினுடைய இந்த பிறப்புறுப்புல அந்த வேகினால வாயை வச்சு ஊதி காற்றை செலுத்தி, ஒன்று மனிதர்களை வாய் வைத்து ஊதுவார்கள், அல்லது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதுல காத்து அடிச்சு அதனுடைய வயிறு பெருக்க வைக்கிறது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. வாய் வைத்து கொல்ல, அது இறந்து போகிற அளவுக்கு அதுக்கு துன்பம் வரும் போல இருக்கு. அப்படின்னா ரொம்ப பெரிய, அப்போ அது மாடு எப்படி கத்திருக்கும்னு தெரியாது. இது கொல்லன்ற வார்த்தையை இது பயன்படுத்துது. வாய் வைத்து கொல்ல, வாயை வச்சு ஊதி அதனை கொல்லுகின்ற அளவிற்கு அதை துன்புறுத்தி அதை பால் சுரக்க வைப்பது அப்படிங்கிறது அது போல இரவலர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு பொருளை கொடுக்கறது அப்படிங்கறத இந்த உதாரணம். ஆனா இவங்க சொல்ல வந்திருக்கிற உதாரணம் பார்த்தோம்னா அந்த காலத்துல இந்த வழக்கம் இங்கேயும் பரவலா இருந்திருக்கு, வடநாடுகள்ல பரவலா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த பசு பாதுகாப்பு அப்படிங்கிற கவ் ப்ரொடெக்ஷன் இதையே அவர் கொண்டு வர்றாரு. வேற வழியில காந்தியை பேசிதான் ஆக வேண்டியிருக்கு. கவ் ப்ரொடெக்ஷன், கோ சேவ் சங் அப்படிங்கிறது முதல்ல அது கவ் ப்ரொடெக்ஷன், பசு பாதுகாப்பு அப்படின்னு இருந்தது முதல்ல. அப்புறமா அதை பாதுகாப்பு அப்படின்னா ஏதோ நம்மள ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறோம், அதை நம்ம ரொம்ப நாமெல்லாம் தான் பாதுகாக்கிறோமா அப்படிங்கிற அதுல ஒரு அகம்பாவ துணி இருக்கு அப்படிங்கறதுனால காந்தி அதை பசு சேவை சங்கம் அப்படின்னு மாத்துறாரு. கோ ப்ரொடெக்ஷன்ங்கிறதுக்கு பதிலா கோ சேவா சங்கம் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்தெல்லாம் அவற்றையெல்லாம் விடுவிக்கிறது அப்படிங்கிறதுதான். ஆனா இந்த லிட்டிகேஷனை யாரோ போட்டிருக்காங்க, பப்ளிக் லிட்டிகேஷனை யாரோ போட்டு பெங்கால்ல, அதுக்கப்புறம் தான் அது சட்டமாக வந்திருக்கிறது. 1938 தான் அந்த பூகோ தூம்தேவ் அப்படிங்கிற பூகா அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு சட்டமும், அதுக்கு ஜெயில் தண்டனை, அபராத தொகையெல்லாம் விதிச்சிருக்காங்க. அது ரொம்ப பின்னாடி வந்தது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த பாடல் அதுதான் சொல்லுது. அப்போ இந்த வழக்கம் பரவலா இருந்திருக்கு. ஆனா இது அந்த வழக்கத்தை கண்டிச்சோ அதை பத்தியோ சொல்லல. இப்படி ஒரு பசு இயல்பாக ஒரு கன்றுக்கு பால் கொடுப்பது போல மகிழ்ந்து ஒரு தன்னுடைய கன்றா இருந்தா மகிழ்ந்து பால் கொடுக்கும் இல்லையா, ஒளிச்சு வச்சுக்காம கொடுத்துரும். அது போல ஒரு இரவலர்கள் கேட்டால் உடனே மனமகிழ்ந்து ஒருவன் கொடுக்க வேண்டும். இரவலர் கன்றாக, இரவலர்கள் கன்று போல கேட்க, ஒரு பசுவிடம் எப்படி கன்று பால் கேட்குமோ அது போல இரவலர்கள் கேட்கும் பொழுது ஒரு பசு எப்படி மகிழ்ந்து கொடுக்குமோ அது போல அவர்கள் மகிழ்ந்து கொடுத்தார்கள் என்றால், செல்வமுடையவர்கள் மகிழ்ந்து கொடுத்தார்கள் என்றால் அதுதான் வள்ளத்தன்மைக்கு அழகு. விறகிற் சுரப்பதாம் வன்மை. கேட்ட உடனே உனக்கு கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கன்றுக்கு பசு மகிழ்ந்து பால் கொடுப்பதை போன்றது. ஆனால் அதே சமயம் அப்படி கொடுக்காமல் வன்மையோடு அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப முகம் சுழிச்சுட்டு ஐயோ உனக்கு கொடுக்கணுமா என்றெல்லாம் சொல்லி அப்படி மனதை வருத்தி கொண்டு ஒன்றை கொடுப்பது அப்படிங்கிறது அந்த வல்லவர்கள், அதாவது உடல் வலிமை மிக்கவர்கள் அந்த பசுமாட்டை துன்புறுத்தி அதனுடைய பிறப்புறுப்பில் வாயை வைத்து ஊதி அதிலிருந்து வன்மையாக பாலை கறப்பதற்கு சமமானது. ஒட்ட பாலை கறந்துருவாங்களாம். அப்படின்தான், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பசுவால. அப்படி வன்மையாக பாலை கறப்பதற்கு சமானம் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. அப்போ இந்த வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இல்லைன்னா ஒரு பாடல்ல எழுதுற அளவுக்கு அது வந்திருக்காது. சோ இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு நாளடியார் சில சமூக வழக்கம், அது ஒரு நீதி நெறியை சொன்னாலும் கூட அது ஒரு பக்கம், அது சொல்லக்கூடிய அறநெறி என்பது ஒரு பக்கம். அந்த காலகட்டத்தினுடைய வழக்கங்கள், நம்பிக்கைகள், அன்றைக்கு எப்படி சமுதாயம் இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு ஆவணமாக நமக்கு தெரிகிறது அப்படின்றத நம்ம முன்னாடி பல பாடல்களையும் பார்த்தோம். இந்த பாட்டும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு கருத்து அது சொல்லியிருக்கு. சோ இதுதான். இப்போ இயல்பாக கொடுக்கணும், கொடுக்கறதுங்கிற மனசு வந்துருச்சுன்னா அதை இயல்பாக ஒரு அழகா அப்படியே தானே வலிந்து கொடுக்கணும். இல்ல பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அதேதான் இங்க ஒரு குறள் ஒண்ணு இருக்கு. இந்த குறள் நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை, ரொம்ப அழகான குறள் பாருங்க. சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போர் கொல்ல பயன்படும் கீழ். கரும்புல இருந்து நீங்க சாரை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியாது, அதை போட்டு நசுக்கினாதான் அதுல இருந்து சாறு வரும். ஆனால் சொன்னாலே போதும், சான்றோர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அதை அவர்கள் உடனே செய்து விடுவார்கள். ஆனால் கரும்புல இருந்து அப்படி நீங்க உடனே ஒண்ணு எடுத்துட முடியாது. இப்ப கீழோர் கரும்பு போல நல்லா அடிச்சு துவைச்சு பண்ணாதான் அந்த வேலையை செய்வாங்க. இது 1078வது குறள். இது வரைக்கும் படிச்சதில்லை, இப்பதான் முதல் தடவையா இந்த குறள் கண்ணுக்கு படுது. சொல்ல பயன்படுவோர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கீழ் இருப்பவனுக்கு நல்லா அடிச்சு வச்சாதான்
வேலைக்காகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். ஓகே, அதேதான். ஓகே, அதுதான் உதாரண பாடல். சரி, அடுத்த பாட்டு வந்து எல்லாமே துன்பம் தான். ஒரு பொருள் சம்பாதிக்கிறது என்பது சாதாரணமான விஷயமா? அப்போ அந்த பொருளோடு சேர்ந்து இன்னும் நிறைய துன்பங்கள் வரும். எல்லா துன்பங்களுக்கும் அந்த பொருள் உரியதாக இருக்கும். ஆனால் அப்ப அதுல இருந்து இன்பம் எப்ப வரும் அப்படின்னா, பிறருக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் இன்பம் வரும். ஆனால் அப்படி கொடுக்காமல் அந்த பொருளை வைத்துக் கொண்டே இருந்தால் துன்பம் தான் வரும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஈட்டலும் துன்பம், மற்ற ஈட்டிய ஒன் பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம். காத்தல் குறைபடி துன்பம், கெடில் துன்பம், துன்புக்கு உரைப்பதி மற்றை பொருள். துன்புக்கு உரைப்பதி, துன்பத்திற்கு துன்பம் உரைகின்ற பதி, இடம். துன்பம் உரைகின்ற இடம் எது என்றால் அது பொருள் தான், செல்வம் தான். ஒரு செல்வம் தான் துன்பம் உரைகின்ற இடம். நல்லா இருக்குல்ல இந்த சிந்தனை? அதாவது அதுதான் இன்பத்தை கொண்டு வரும்னு நம்ம நினைக்கிறோம். பொருள் நிறைய சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து நிறைய இன்பம் கிடைச்சிடும், நல்ல சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் துன்பத்திற்கு காரணமான இடமே, துன்பம் உரைகின்ற பதியே அந்த பொருள் தான். ஏன் அப்படின்னா ஈட்டல் துன்பம். இந்த பொருளை சம்பாதிக்கிறது சாதாரண வழி கிடையாது, அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கணும். ஈட்டல் துன்பம், மற்ற ஈட்டிய ஒன் பொருளை காத்தலும் வாங்கி கடும் துன்பம். சரி, அப்படி சம்பாதிச்சிட்ட பொருளை பத்திரமா வச்சு பாதுகாக்கிறது, யார் கண்டிப்படாம யாரும் களவாண்டு கொண்டு போகாமல் புடுங்கி கொண்டு போகாமல் காப்பது என்பது கடும் துன்பம். அதாவது பொருள் சம்பாதிக்கிறத விட இது கடும் துன்பம். காத்தல் குறைபடில் துன்பம், அப்படி நீங்க சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எண்ணி எண்ணி பாத்துக்கிறீங்க, திடீர்னு கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி இருக்கு, அது ஏதோ செலவாயிடுது, அப்ப கொஞ்சம் குறையுது, கையில இருக்கக்கூடிய பணத்துல இருந்து கொஞ்சம் குறைய வேண்டி இருக்குது. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ, என்னடா இவ்வளவு வச்சிருந்தோமே இப்ப குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இந்த குழந்தைகள்லாம், சின்ன குழந்தைகள்லாம் மிட்டாய் சாப்பிடும். மிட்டாயை சாமானியமா சாப்பிட்றாது. ஒரு மிட்டாயை கொடுத்தோம்னா அதை வந்து கடிச்சு வாயில போட்டு சாப்பிட்டா ஒரு செகண்ட்ல சாப்பிட்டுடலாம். ஆனா வச்சுக்கிட்டே இருக்குங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நக்கி நக்கி சாப்பிடும், அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது ஐயோ ஏன்னா கெட்ட கரைஞ்சிருமா, அது அது கரையக்கூடாது, அது மிட்டாய் கரையதான் போகுது, அது வாயில போட்டு சாப்பிடறதுக்கு தான், ஆனாலும் அது செய்யாது. அது போல உலோபிகள் என்பவர்கள் இந்த பொருளால அது அப்போ அந்த மிட்டாய் சாப்பிடுற இன்பமே இருக்காது. அது ஐயோ இது கரைஞ்சிட போதே அப்படின்னு ஒரு குழந்தை துன்பப்படுறது போல, பொருளை பூதம் காக்கிறவன் போல காக்கிறவனுக்கும் இந்த துன்பங்கள்லாம் இயல்பாகவே இருக்கும். காத்தல் குறைபடி துன்பம், அந்த காப்புல ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா, குறைபட்டு விட்டது என்றால் அது இன்னும் துன்பம். இப்போ ஒருவேளை வீட்டுல வச்சுட்டு எங்க வெளியூர் போனோம்னா மனசு ஃபுல்லா வெளியூர்ல இருக்கா, வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஐயோ அந்த பொருளை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ, பத்திரமா இருக்குமா தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. கெடில் துன்பம், அந்த ஒருவேளை அது கெட்டு போச்சு அப்படின்னா, அல்லது அது காணாம போச்சு, இல்லை ஏதோ குறைபட்டு விட்டது என்றால் அதுவும் துன்பம். துன்புக்கு உரைப்பதி மற்றை பொருள், துன்பம் உரையக்கூடிய இடம் எது என்றால் அது பொருள் தான். அப்போ இவ்வளவு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருளிலிருந்து இருந்து நீங்கள் இன்பம் அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். ஒன்று, அதைத்தான் நன்றாக அனுபவிக்க வேண்டும், அதை வைத்திருப்பவனை அதை அனுபவிக்க வேண்டும் ஓரளவுக்காவது. இல்லை என்றால் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அப்படி கொடுக்காம இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த துன்பம் தான் வரும். அதனால பொருளை சேர்ப்பது என்பதுல ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொருளாலேயே சந்தோஷம் வந்துருமா அப்படின்னா வராது. அந்த பொருள் இருப்பதனாலேயே மகிழ்ச்சி வந்துருமான்னா வராது. அந்த பொருளை ஒன்று தான் அனுபவிக்க வேண்டும், அல்லது பிறருக்கு கொடுத்து தானும் அதை அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக தான் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஒரு உலோபிக்கு ரெண்டு வகையான இன்பமும் கிடைக்காது. பொருளை வச்சிருக்கிற இன்பமும் கிடைக்காது, கொடுத்து உதவுற இன்பமும் கிடைக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருக்குறள்ல வந்து ஈத்துவக்கும் இன்பம் அப்படிங்கிற ஒரு வரி வரும். ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கொள் வன்பொருளை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படின்னு நம்ம பல தடவை இதை பார்த்திருக்கோம். அப்போ பொருளின் மூலமாக ரெண்டு வகையான இந்த மாதிரியான மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு உலோபிக்கு இது எதுவுமே கிடைக்காது, ஒரு கஞ்சனுக்கு இது எதுவுமே கிடைக்காது. அதனால பொருளை கொடுத்து மகிழ்ச்சி அடையுங்கள், ஈயாமையினால வரக்கூடிய துன்பம் இதுதான் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு அழகான ஒரு குறளும் இருக்கு, 1006வது குறள். ஏதம் பெரும் செல்வம் தான் தூவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். கிட்டத்தட்ட இதே பாடலுடைய பொருள் தான். ஏதம்னா துன்பம், பெரிய துன்பம். பெரிய செல்வம் என்பது பெரிய துன்பத்துக்கு காரணமாவது. காரணம் என்றால் தான் தூவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான். யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லல, அந்த பணத்தை உங்ககிட்ட பணம் இருக்கு எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லல.
தக்கார்க்கு யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு கூட கொடுக்க உதவாதவனுடைய செல்வம் என்பது பெரும் துன்பத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு துன்பத்தை போல அதனுடைய தன்மை அதுதான் அப்படிங்கிறது பொருள். இது இன்னொரு அழகான நான்மணி கடிகையில் ஒரு பாட்டு இருக்கு. ஒன் பொருள் செய்வம் என்பார்க்கு துயில் இல்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு. ஒன் பொருள், நிறைய பொருளை செய்வோம், அதை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தூக்கமே வராது. அப்படி சம்பாதிச்சுட்டான் என்றால் அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை துயில். அந்த பொருளை காப்பாத்தி வச்சிருக்கிறவனுக்கும் தூக்கமே கிடையாது. அப்போ நல்ல தூக்கம் என்பதை ஒரே பொருள் என்பது நல்ல தூக்கத்தை கொண்டு வரப்போவதற்கான வாய்ப்பு இல்லை. தூக்கத்தை கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது. கட்டுல வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதனால பொருள் என்பது கொடுத்து உதவுவதற்கு உதவுவது அப்படிங்கிறது தான். நீதி வெண்பாலி இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அதையும் பார்த்துலாம். அதை பார்த்துட்டா இந்த அதிகாரம் நமக்கு முடிஞ்சிடும். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, பின்னதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அழித்தலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமேயாம். நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா பிறர்பால் இதை இழக்கதான் வேண்டும். யாராவது கொள்ளடிச்சுட்டு போவோம். அதனால ஈயாமை அப்படிங்கிற அதிகாரத்துல பொருளை வைத்திருப்பதனால எந்த பயனும் கிடையாது, பிறருக்கு கொடுப்பதனால் மட்டும்தான் இன்பம் வரும் அப்படிங்கறத இந்த 10 பாடல்கள்ல பார்த்தோம். அடுத்த அதிகாரம் இன்மை, அப்புறம் பார்க்கலாம். நன்றி.